இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பல வருடங்கள் கழித்து விடாமுயற்சி ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக போறதா ஃபைனலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரைலரோட படம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த ட்ரைலரோடவே இருக்கும் நான் நம்புறேன். உங்களை போலவே நானும் ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்றேன். ஏன்னா இது மகிழ் திருமேனியோட படம், அதையும் தாண்டி புனிதமானது என்றது போல தல அவர்கள் நடித்த படம். உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோ பாருங்க. வந்துருச்சு, வந்து விட்டதே தல அஜித் நடிக்கும் விடாமுயற்சி ட்ரைலர். அவன் என்ன பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்கக்கூடாது. আপনার ডেস্কে I'm so lost. எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாதுங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் எப்படி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி எப்படி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband, Doctor. Crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இது ஸ்கெட்சை போட்டு கொடுத்ததே போலீஸ் தான். I thought you had to fight. Officer down, officer down. What is your problem? கொஞ்ச நாளா உலக மேல சுத்தி நுழைக்கிட்டு இருக்கேன். உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. எஸ், நம்பிக்கையின் விடாமுயற்சி எதிர்பார்த்த மாதிரியே Feb 6 ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ரொம்ப ஸ்டைலிஷான ஆக்ஷன் பேக்டு ட்ரைலரு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மகிழ் திருமேனியோட அந்த டச் எல்லாமே இந்த ட்ரைலர் நம்மளால பார்க்க முடியுது. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அதுவும் இல்லாம த்ரிஷா அண்ட் அஜித்துக்கான அந்த கெமிஸ்ட்ரி, அவங்களோட அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்கு, அந்த எமோஷனல் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகிழ் திருமேனியோட படங்கள்ல எல்லாமே வந்து எமோஷன் சைடு வந்து ரொம்ப பயங்கரமா காட்டுவாரு. அந்த காதலை வந்து அவர் அதை வர்ணிக்கிற ஸ்டைலே தனி. அவர் படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் மகிழ் திருமேனியோட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரைலர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க இது இன்னொரு படத்தோட ஒரு ரீமேக் தான் சொல்லி சொன்னாங்க. பட் அந்த படத்தோட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பட் இது டோட்டலாவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரைலரா இருக்கு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரைலரு. படம் பார்க்கணுன்ற ஆர்வத்தை ட்ரிகர் பண்ணுது ட்ரைலர் பார்த்தோன்னே. ரைட், இதுல வேற ஏதோ ஒன்று இருக்கு. ஆக்சுவலி நமக்கு அது கதை தெரியும். நம்ம டீசர்லேயே நான் சொல்லியிருப்பேன். டீசர் பார்த்துட்டு இது ஒன் டே நடக்கிற ஒரு கதை, யார் கடத்திட்டு போறாங்க, அதை எப்படி அஜித் காப்பாற்ற போறாருன்றதான் இந்த படத்தோட ஒன்லைன். பட் இதை எவ்வளோ எப்படி சொல்றது, எந்த இடத்துலயும் தோய்வு இல்லாம போர் அடிக்காம உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளேல வந்து பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் பிஜிஎம்மா வந்து பெருசா வந்து இதுல அனிருத்தோட ஒர்க்கு எனக்கு தெரியல. பட் படமா பார்க்கும்போது அனிருத் சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. அதுல ஒரு சில டைலாக்லாம் இருக்கு, இந்த ஜென்ரேஷனே வேற, எங்க ஜென்ரேஷன்ல வாட்சை நாங்க ரிப்பேர் பண்ணுவோம், டிவியை ரிப்பேர் பண்ணுவோன்ற மாதிரிலாம் இருக்கு. படமா பார்க்கும்போது ஒரு ஒரு டோட்டலா ஓவராலா ஒரு பேக்கேஜிங்கான ஒரு படமா இது நிச்சயமா வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தலை வந்து ரொம்ப அழகா இருக்காருங்க படத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து அந்த பாலைவனத்துல காரை காட்டும் பொழுது அந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த அவர் நேச்சுரலா தான் இருக்காரு, டை எல்லாம் யூஸ் பண்ணாம நேச்சுரலாவே வந்து அந்த கண்ணாடி போகும்போதே வந்து தலை எப்பவுமே அழகு தானே. அந்த மாதிரி அவர் படத்துலயும் ஸ்கிரீன்லயும் ரொம்ப அழகா தெரியுறாரு. ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஷாட்லாம் வந்து அப்படி திருப்பி தூக்கி அடிக்கிற மாதிரி சில ஷாட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு.
ஹோப்ஃபுல்லி பொங்கலுக்கே வர வேண்டிய படம் ஒரு 10 நாள் கேப்பு, அது நடக்கல. அது பெரிய பஞ்சாயத்து, அது உங்களுக்கும் தெரியும். ஓவரால் இந்த படத்தோட எல்லா பிரச்சனைகளும் முடிந்து இந்த ஃபெப் 6 வந்து தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா அந்த விடாமுயற்சி அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட உங்களோட ஆதரவு தான் என்னை இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுன்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தல ரசிகர்களுக்கு ஃபெப் 6 தான் பொங்கல். நன்றி, வணக்கம்.